guys, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த லுக் தான் நான் இந்த வீடியோவில் க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இந்த லுக் ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் ஈஸியாக எல்லாருமே வந்து ஈஸியாக போடுற மாதிரி அண்ட் லைட்டாக ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுத்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த மேக்கப் ஃபேஸை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ஃப்ரெஷ் லுக் பிராண்டினுடைய லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த லென்ஸ்னுடைய ஷேட் நேம் வந்துட்டு கிரே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஈஸியாக வந்து லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட்ஸ் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes வரையும் பர்னிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். ஸோ லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதும் ஐஸை வந்து ரப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணி இல்லாட்டி வைப் பண்ணி அந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆக்வர்டாக தான் இருக்கும், ஏதோ இருக்கிற மாதிரி உறுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பின்னாடி நல்லா நார்மல் ஆகிடும். அண்ட் பிராண்ட் பொறுத்தவரையும் நல்ல பிராண்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே உங்களோட ஃபேஸ், ஸ்கின் அண்ட் ஐஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. தட்ஸ் மை ரெக்வெஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்ரெடி நான் மேக்கப் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பிரைட்ஸ் அண்ட் பிரைட்ஸ்மெய்ட் எல்லாருக்குமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் மேக் ஓவர் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே தனியாக இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குற இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுங்க, மேக்கப் வீடியோஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணதுனால தான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் கண்டினியூஸாக மேக் ஓவர் வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறோம். பிஃபோர் ஸ்டார்டிங் த மேக்கப் எப்பயுமே வந்துட்டு பேஸ் நல்லா சூப்பராக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது உங்களுடைய மேக்கப் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக, ஈவன் டோனாக அண்ட் ஷைனிங்காக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபேஸும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் கிளாம் லுக்காகவும் இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸ்க்கு நான் என்னுடைய பாண்ட் சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசிங் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஜெல் பேஸில் இருக்கும் அண்ட் இது சம்மர் அண்ட் வின்டர் 2 டைம்லையுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லைக் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இட் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட்டும் கூட. அடுத்ததாக மாமாஅர்த்தோட பிராண்ட்லேருந்து சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். சீரம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸோட டெக்ஸ்சர், பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்பாட்ஸ் அண்ட் உங்களோட ஃபேஸ் வந்து இப்போ வந்து க்ளோயிங்காக இருக்கா, இல்லை வந்து ட்ரையாக இருக்கா, இல்லை எப்படி இருக்குது, ஹைட்ரேட்டிங்காக இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சீரம் கரெக்டாக உங்களோட ஃபேஸ்க்கு ஒர்க் ஆகும். அண்ட் ஃபைனலாக பேபி லிப்ஸ் யூஸ் பண்ணி லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததான் நான் ஐபேலேருந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் அண்ட் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். மேக்கப்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைமர் உங்களுக்கு பர்பிள் அப்படின்ற ஆப்பில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த ஆப்லையும் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்பிள் ஆப்பில் செக்இன் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா இந்த சுகர் பிராண்ட்லேருந்து இல்லுமினேட்டிங் மாய்ஸ்சரைசர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் க்ளோ வேணுமோ அங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதனால் ரொம்ப கன்ஜூஸாக நான் வந்து பிஹேவ் பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் தட். இதுதான் நான் ஐபேலேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகும், ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கோ, பிக்மெண்டேஷன் ஹெவியாக இருக்கும், அங்கெல்லாம் அப்ளை பண்ணி என்னோடய ஸ்கின்னை வந்து நான் ஈவன் டோன் பண்ணிக்கிறேன். நம்ம போட்ட ஆரஞ்ச் கரெக்டரை வந்து ஈவன் டோன் பண்ணுறதுக்காக, நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம கன்சீலர் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம போட்ட கரெக்டர் வந்துட்டு ஆரஞ்சியாக தெரியக்கூடாது அண்ட் நம்மளோட ஸ்கின் வந்து ஈவன் டோனாக ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். கன்சீலர் யூஸ் பண்ணாமல், கரெக்டர் யூஸ் பண்ணாமல் கூட நம்ம டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போகலாம். பட் இதெல்லாம் பண்ணோன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ஈவனாக தெரியும், அதுக்காக தான் இதெல்லாமே பண்ணுறோம். அண்ட் கம்மிங் டு த ஃபவுண்டேஷன், நான் என்னோடய மேக் பிராண்ட்லேருந்து NC45 அப்படின்ற ஷேட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால எல்லாமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் ப்ராடக்ட்ஸில் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் பர்சனல் யூஸ்க்கு பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கு வந்து பண்ண மாட்டேன். வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கு பண்ண முடியாது. பிகாஸ் அதில் லோ எண்ட் ப்ராடக்ட்ஸும் இருக்கும், ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஐ லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேஸ் க்ரியேட் பண்ணுறோம்.
ஸோ கன்சீலர் யூஸ் பண்ணி நம்மளுடைய பேஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் கார்னிவல் பிராண்ட்லேருந்து ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது எல்லா ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டும் வச்சுருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து ரொம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட். அண்ட் இதில் இருக்கிற ஒரு லைட் க்ரீம் ஷேடை வந்து நான் எடுத்து என்னுடைய ஐஷேடோ பேஸை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் வந்து ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு ஷிம்மரி ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதனால் வந்து நான் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பர் ஐலிட்ஸை பண்ணுற மாதிரி ஐலிட்ஸோட கீழே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஷேடோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐஸ் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக பவுட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக தான் கீழேயும் வந்துட்டு நம்ம லைட்டாக வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணுறோம். அடுத்த ஐக்கும் அதே மாதிரி நான் பேஸ் செட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதே பேலட்டில் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து டைரெக்டாக பிளாக் கலர் எடுக்கலை. லைக் ப்ரௌன் ஷேட் கொடுத்து அதுக்கப்புறம் பிளாக் கொடுத்தோம்னா ரொம்ப நியூட்ரலாக ரொம்ப நேச்சுரலாக வந்து நம்மளோட ஐஸ் வந்து காட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே. நம்ம ஒரு லைட் பீச் கலர் அண்ட் லைட் ப்ரௌன் கலர் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளாக் கொடுத்தோம்னா அது வந்து ரொம்ப நேச்சுரலாக லைக் ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக தெரியும். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நேச்சுரலாக. ஸோ பிளாக் கலரை எடுத்து நான் வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப லைட்டாக வர்ற வரைக்கும் நான் வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணி லைட்டாக கொண்டு வர போகிறேன். ஸோ தட் யூ கேன் கெட் த நேச்சுரல் ஃபீல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கும். அதே சமயம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைட் கோல்ட் கலர் எடுத்து நான் வந்து ஷிம்மரியாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதே சமயம் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நியூட்ரலாக நேச்சுரலாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்மோக்கி அண்ட் ஷிம்மரி ஐ லுக் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ட்ரெண்டிங் ஹீரோயின்ஸ் எல்லாமே கூட இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐ லுக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். லைக் மஸ்கரா அண்ட் ஐலைனர்லாம் போட்டு நான் வந்து மஸ்கரா போட்டுட்டு தான் ஐலைனர் போடுவேன். பிகாஸ் மஸ்கரா போடும்போது சின்ன சின்ன ட்ராப்ஸ்லாம் வந்து இருக்கும். அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக வந்து ஐலைனர் போட்டுக்குவேன். ஸோ பவுடருக்கு வந்து நான் வந்து ஆர்சிஓ அப்படின்ற பிராண்ட்லேருந்து பேக்கிங் பவுடர் எல்லோ ஷேடில் எடுத்துக்கிறேன். அண்ட் அது கம்ப்ளீட் ஆனதுமே ப்ளஷ்க்கு வந்து சுகர் பிராண்ட்லேருந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப 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 மினிமலாக நம்ம டார்க் டோன் தகுந்த மாதிரி டார்க்கர் ஷேடாக இருக்கிற ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டர் ஷேடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒயிட் டோனில் இருந்தீங்கன்னா லைட்டர் ஷேடில் இருக்கிற ப்ளஷ் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஷ் வந்து இந்த மாதிரி சி செக்ஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ தட் இட் வில் லுக் ஸோ குட். அப்போ தான் வந்து ஒரு ப்ளஷ்னோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து ஃபேஸில் கிடைக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் அப்பப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேம் பிராண்ட் சுகர் பிராண்ட்லேருந்து நான் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேன் ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரஷில் அப்ளை பண்ணுங்கள், இல்லை கையிலே அப்ளை பண்ணுங்கள். 2 சீக் போன்ஸ், சின் அண்ட் நோஸ் அண்ட் ஃபோர்ஹெட்டில் வேணும்னா ஃபோர்ஹெட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த நெக் வந்து ஓவரால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஷைனிங் லுக் கொடுக்கும். அண்ட் ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி ஐலைனர் போட்டு என்னுடைய லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஐலைனர் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக போட்டுடலாம். நான் இன்றைக்கி லைட் விங்டு ஐலைனர் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக் விங்டு லைனர் தான் போட்டிருக்கேன். ஸோ தட் இட் வில் என்ஹான்ஸ் த லுக். ஸோ இப்போ நம்ம லேஷஸ் வைக்கல. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி லுக் வந்து சிம்பிளாக நியூட்ரலாகவே போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பிகாஸ் எல்லாருமே வந்து இது வந்து ட்ரை பண்ணலாம் இல்லையா, அதனால். அண்ட் மைக்லாம்லேருந்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான லிப்ஸ்டிக். இதனுடைய ஷேட் நேம் வந்து டார்க் அகாடமியா. பட் இது வந்து மறுபடியும் ஸ்டாக்கில் இல்லாமலே இருக்குது. இது வந்து காலியாகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இது ரொம்ப 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 நியூட் ப்ரௌன் ஷேடில் இருக்கும். நான் எவ்ரிடே யூசேஜ்க்கு வந்து இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை இன்னுமே லைட் ஆகலாம், நியூட்ரல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னொரு பிராண்ட்லேருந்து, அது என்ன பிராண்ட், நைபே இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பிராண்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட மேக்கப் வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போது ஹேர் டூ பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்டோம்னா நம்மளுடைய ஓவரால் லுக் முடிஞ்சிடும். உங்களுக்கு வேணும்னா ஜுவல்லரிஸ் மாற்றிக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக என்கிட்ட இருக்கிற ஜுவல்லரிஸ் மேட்ச் பண்ணி செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹேர்ஸ்க்கு வந்து லைட்டாக வந்து கேர்ள் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய கர்லர் மிஷின் வச்சு. ஸோ இப்போ ரொம்ப சூப்பராக எலகண்ட்டாக ஒரு லுக் க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப சின்ன ஃபங்க்ஷன்ஸ், கெட் டுகெதர்ஸ் அண்ட் இல்லாட்டி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த லுக் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நான் ஃபைனலாக ஒரு ஸ்டிக்கர் வச்சு என்னோடய லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன்.
எனக்கு பேசிக்காக இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லுக் வந்து நான் எப்படி அச்சீவ் பண்ணனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் போடுறேன். என்னுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை வந்து உங்களுடைய பிக் டேஸ்க்கு வந்து ப்ரைடல் ஆர்டிஸ்ட்டாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக புக் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவும் பண்ணேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. See you until next video. Take care and bye bye.